வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய பண மோசடி விசாரணை. 13 மில்லியன் பிராங்குகளை தாண்டிய சொத்துக்கள் முடக்கம். 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து வாக்கெடுப்புக்கு எதிராக மருத்துவத்துறையும் களமிறக்கம். ஓர்கவ் கண்டோனில் 12 கிலோ கொக்கைன் பறிமுதல். டிஜிட்டல் போதைப் பொருள் விற்பனை வலையமைப்பு வெளிச்சம். சுவிட்சர்லாந்தில் புதிதாக குடியேறும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய வரி. அரசியல் விவாதம் தீவிரம். ஜெனீவாவின் இரவு நேர விளக்குகள் விலங்கியல் சூழலுக்கு அச்சுறுத்தல். புதிய கட்டுப்பாடுகள் அமல். சென்ட் கேலன் கண்டோனில் தொடர்ச்சியான கார் உடைப்பு சம்பவங்கள். 2 போலீஸ் கட்டுப்பாட்டில். சூரிக் ரயிலில் 3,56,000 யூரோ பணத்துடன் சுவிஸ் நபர் சிக்கினார். போலீசார் தீவிர விசாரணை. மேலும் விரிவான செய்திகளோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர். சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. பாசல் நகரில் உள்ள பெதஸ்டா ஸ்பைட்டல் மருத்துவமனையின் பேபி ஃபென்ஸ்டரில் புதிதாக பிறந்த பெண் குழந்தை ஒன்று வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திங்கட்கிழமை மே 18ஆம் தேதி பிற்பகல் சுமார் 2:15 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மருத்துவமனை வெளியிட்ட தகவலின்படி குழந்தை தற்போது உடல் நலத்தோடு இருப்பதாகவும் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்கென தொடர்ந்து மருத்துவமனையில் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சில மருத்துவமனைகளில் பேபி ஃபென்ஸ்டர் அல்லது பேபி ஹேட்ச் எனப்படும் பாதுகாப்பான வசதி உள்ளது. தங்களால் குழந்தையை பராமரிக்க முடியாத அவசர சூழ்நிலையில் இருக்கும் தாய்மார்கள் எந்த தகவலும் வெளியிடாமல் புதிதாக பிறந்த குழந்தையை பாதுகாப்பாக அங்கு ஒப்படைக்க இந்த வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து பாசல் நகர குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பாதுகாப்பு ஆணையமான பாசல்ஸ்டர் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தைக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளது. மேலும் குழந்தையின் பராமரிப்பு மற்றும் தங்குமிட ஏற்பாடுகளும் அதிகாரிகளினால் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை குழந்தையின் தாய் முன்வந்து அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிபுணர்களின் உதவியோடு குழந்தைக்கான சிறந்த தீர்வை காண முடியும் என்றும் KESB தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் குழந்தையும் தாயாரும் தொடர்பான தனி உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். ஆஸ்திரியாவின் சால்ஸ்புர்க் நகரிலிருந்து சூரிச் நோக்கி பயணித்த ரயிலில் 3,56,000 யூரோ பணத்தோடு பயணித்து 50 வயது சுவிஸ் நபர் ஒருவர் சுங்க அதிகாரிகளினால் சோதனையில் சிக்கினார். இந்த சம்பவம் பண மோசடி அல்லது தீவிரவாத நிதி உதவி தொடர்பான சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. BSG அதிகாரிகள் ஏப்ரல் 26ஆம் தேதி பூஸ் எல்லை பகுதியில் ரயில் சோதனை மேற்கொண்ட வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றது. சோதனையின் போது அந்த நபரிடம் தன்னோடு பொருட்கள் அல்லது பணம் எதுவும் உள்ளதா என அதிகாரிகள் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் எதுவும் கிடையாது என்றும் தன்னிடம் பயண பெட்டிகளே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அதிகாரிகளில் ஒருவர் அந்த நபர் அமர்ந்திருந்த இருக்கையின் கீழ் ஒரு பை இருப்பதை கவனித்துள்ளார். பின்னர் மீண்டும் விசாரித்த வழி அந்த பை தன்னுடையது என 50 வயது நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த பையில் இருந்து 5 வெள்ளை உரைகள் மற்றும் பணப்பையில் மொத்தமாக 3,56,000 யூரோ பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து விசாரித்த வழி அந்த பணம் தன்னுடையது அல்ல என்றும் தாம் வெறும் தூதுவர் மாத்திரமே என்றும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் வழங்கிய ஆவணங்கள் மற்றும் பணத்தின் மூலாதாரம் மற்றும் பயன்படுத்தப்படவிருந்த நோக்கம் தொடர்பான தகவல்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் இந்த பணம் பண மோசடி அல்லது தீவிரவாத நிதி உதவியோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதையடுத்து BSG அதிகாரிகள் அந்த பணத்தை தற்காலிகமாக பறிமுதல் செய்து வழக்கை சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறைக்கு ஒப்படைத்தனர். சுவிட்சர்லாந்து சட்டங்களின்படி பணம், வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் மதிப்புள்ள பத்திரங்களை எந்த வரம்பும் இல்லாமல் நாட்டுக்குள் கொண்டு வர அனுமதி உள்ளது. அவற்றை முன்கூட்டி அறிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் 10,000 சுவிஸ் பிராங்குகளை தாண்டும் பணம் வைத்திருந்தால் அதிகாரிகள் கேட்டால் அந்த பணத்தின் உரிமையாளர், பெறுநர், மூலாதாரம் மற்றும் பயன்பாடு குறித்து உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும். தவறான தகவல் வழங்கினாலோ அல்லது தகவல் மறைத்தாலோ அபராதம் விதியாகலாம். மேலும் பண மோசடி அல்லது தீவிரவாத நிதி உதவி சந்தேகம் ஏற்படின் பணத்தை அதிகாரிகள் தற்காலிகமாக பறிமுதல் செய்து போலீசாரிடம் ஒப்படைக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்கவ் கண்டோனில் உள்ள ஓபர்ஹோஃப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வேக கட்டுப்பாட்டு சோதனையின் போது பல வாகன ஓட்டுநர்கள் விதிமுறைகளை மீறியதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் ஒருவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் அனுமதிக்கப்பட்ட பகுதியில் மணிக்கு 87 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது பதிவானது. மே 13ஆம் தேதி பிற்பகல் போலீசாய் ஓபர்ஸ் ஃப்ரிக்டால் அதிகாரிகள் பென்கன் ஸ்ட்ராஸ் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் மொபைல் வேக கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது சுமார் 100 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன. அதில் 22 வாகன ஓட்டுநர்கள் குறிக்கப்பட்டிருந்த மணிக்கு
50 கிலோமீட்டர் வேக வரம்பை மீறியிருந்துள்ளனர். இது பரிசோதிக்கப்பட்ட வாகனங்களில் சுமார் 22% ஆகும். அதிகபட்சமாக மணிக்கு 87 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த கார் ஓட்டுநர் ஒருவர் உடனடியாக போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். சட்டப்படி அனுமதிக்கப்படும் தொழில்நுட்ப தள்ளுபடியை கழித்த பின்னரும் மணிக்கு 34 கிலோமீட்டர் அதிக வேகத்தில் சென்றது உறுதியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 26 வயதுடைய கார் ஓட்டுநருக்கு எதிராக ரெயின்ஃபெல்டன் லோவன்பூர்க் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் வழக்கு பதிவானது. மேலும் அவரது ஓட்டுநர் உரிமம் சம்பவ இடத்திலேயே பறிமுதல் செய்யப்பட்டதோடு சாலை போக்குவரத்து அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு மற்றும் நகர் பகுதிகளில் வேக வரம்பு மீறல் தொடர்பில் போலீசார் கடுமையான கண்காணிப்புகளை தொடர்ந்து மேற்கொள்கின்றனர். குறிப்பாக மணிக்கு 30 கிலோமீட்டரை தாண்டிய வேக மீறல்கள் கடுமையான குற்றங்களாக கருதப்படுகின்றன. சென்ட் காலன் கண்டோனில் சனிக்கிழமை முதல் ஞாயிறு வரை பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மற்றொரு நபர் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை சென்ட் காலன் நகரில் வர்க்ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள அடித்தள வாகன தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 8 கார்களில் உடைத்து நுழைந்த திருட்டு இடம்பெற்றுள்ளதாக சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது. அதேவேளை பக்ஸ்ட்ராஸ் பகுதியில் அமைந்திருந்த பல தற்காலிக கட்டிடங்களிலும் அறியப்படாத நபர்கள் உடைத்து நுழைந்துள்ளனர். இதே இரவு ஸ்டாட் பகுதியில் உள்ள பல அடித்தள வாகன தரிப்பிடங்களிலும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ரிசெக் மற்றும் குரூப்லிஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள தரிப்பிடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த மொத்தம் 7 கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவு பகுதியில் ஹவுஸ்ட்ராஸ் மற்றும் வர்க்ஸ்ட்ராஸ் பகுதிகளில் அமைந்திருந்த 2 அடித்தள தரிப்பிடங்களிலும் வாகன உடைப்பு சம்பவங்கள் பதிவாகின. இந்த திருட்டுகளில் சிறு பணங்கள், அடையாள அட்டைகள், கிரெடிட் கார்டுகள் மற்றும் சாவிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மொத்த சொத்து சேதம் 10,000 சுவிஸ் பிராங்குகளை தாண்டியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டாட் பகுதியில் கார் உடைப்பு சம்பவங்கள் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறையினர் ஸ்டாட் தொடருந்து நிலையம் அருகே 28 வயதுடைய சுவிஸ் பெண்ணை கைது செய்தனர். இதேவேளை 38 வயதான துருக்கி நாட்டவர் ஒருவர் திங்களன்று காலை தால் பகுதியில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். இந்த இருவருக்கு மேற்கண்ட திருட்டு சம்பவங்களோடு தொடர்புள்ளதா என்பதையும் பல்வேறு சம்பவ இடங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவையா என்பதையும் அதிகாரிகள் தற்போது விசாரிக்கின்றனர். சமீப காலமாக சுவிட்சர்லாந்தில் அடித்தள வாகன தரிப்பிடங்களை குறிவைத்து இடம்பெறும் கார் உடைப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனீவா நகரின் ஏரிக்கரையை அலங்கரிக்கும் பிரகாசமான இரவு நேர விளக்குகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தாலும் அவை விலங்குகள் மற்றும் இயற்கை சூழலுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏரி, நதிகள் மற்றும் நகர வீதிகள் சுற்றியுள்ள அதிகப்படியான செயற்கை விளக்குகள் மீன்கள், வௌவால்கள், பூச்சிகள் மற்றும் தாவரங்களின் இயல்பான வாழ்க்கை முறைகளை பாதிக்கின்றன என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக உணவு தேடும் பழக்கங்கள் பாதிக்கப்படுவதோடு விலங்குகளின் இயற்கை வாழ்விடங்களும் துண்டிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெனீவா கண்டோன் அதிகாரிகள் தற்போது புதிய மற்றும் கடுமையான வெளிச்ச கட்டுப்பாட்டு வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதன்படி தேவையற்ற விளக்குகள் இரவு நேரங்களில் கட்டாயமாக அணைக்கப்பட வேண்டும் என்றும் புதிய கட்டிடங்கள் மற்றும் திட்டங்கள் தொடங்கப்படும் முன் அவை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜெனீவா ஏரிக்கரையோர பகுதிகளில் இரவு நேர விளக்குகளின் பிரகாசத்தை குறைக்கும் சோதனை திட்டங்களும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விலங்குகள் பாதுகாப்பாக நகரும் வகையில் இருண்ட பாதைகள் எனப்படும் டார்க் ஹாரிடோர்ஸ் உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் கருத்துப்படி நகர வளர்ச்சியும் உயிரியல் பாதுகாப்புக்கும் இடையே சமநிலையை பேணுவது எதிர்கால நகர திட்டமிடலில் மிகவும் முக்கியமானதாக மாறி வருகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. சுவிட்சர்லாந்தில் புதிதாக குடியேறும் வெளிநாட்டவர்களிடமிருந்து விசேட வரி வசூலிக்கும் யோசனை தற்போது அரசியல் மட்டத்தில் தீவிரமாக பேசப்படுகிறது. FDP தி லிபரல்ஸ் எனப்படும் லிபரல் கட்சி இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இடம்பெறவுள்ள புதிய பேச்சுவார்த்தைகளில் இந்த யோசனையும் இடம்பெற வேண்டும் என அந்த கட்சி வலியுறுத்துகிறது. இந்த முன்மொழிவின் பிரகாரம் புதிதாக சுவிட்சர்லாந்துக்கு குடியேறும் வெளிநாட்டவர்கள் தினசரி 10 முதல் 25 சுவிஸ் பிராங்குகள் வரை 3 அல்லது 5 ஆண்டுகள் செலுத்த வேண்டியிருக்கலாம். மாற்றாக 11 ஆண்டுகள் வரை அவர்களின்
வருமானத்தில் கூடுதல் 3% வரி விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இது சுவிட்சர்லாந்தில் ராணுவ சேவையில் ஈடுபடாத சுவிஸ் குடிமக்கள் செலுத்தும் கட்டணத்துக்கு ஒத்ததாக இருக்கும் என விளக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஆண்டுதோறும் சுமார் 1 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வருவாய் கிடைக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சுவிஸ் பெடரல் கவுன்சில் இந்த யோசனைக்கு முழுமையாக எதிராக இல்லை என்ற சிக்னலை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இதை நடைமுறைப்படுத்துவது சட்ட ரீதியாக மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான சுதந்திரமான நபர் நகர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை உள்ளூர் மக்களிடமிருந்து வேறுபடுத்தி நடத்த முடியாது. எனவே இந்த புதிய வரி திட்டம் EU குடிமக்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இந்த யோசனை தற்போது அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதரவாளர்கள் குடியேற்றத்தால் ஏற்படும் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக செலவுகளை சமநிலைப்படுத்த இது உதவும் என கூறுகின்றனர். மறுபுறம் எதிர்ப்பாளர்கள் இது வெளிநாட்டவர்களை குறிவைக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படக்கூடும் என எச்சரிக்கின்றனர். ஆர்கவ் கண்டோனில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சுமார் 12 கிலோ கொக்கைன் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் துருக்கி நாட்டைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைதாகி விசாரணை காவலில் உள்ளனர். ஆர்கவ் உயர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒரு மெசேஜிங் தளத்தில் இயங்கிய சேனல் ஒன்றின் மூலம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது நீடரோடோஃப் மற்றும் நுஸ்பவுமன் பகுதியில் வீட்டு சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனை சுமார் 12 கிலோ கொக்கைனோடு கெட்டாமைன் மற்றும் MDMA போன்ற மற்ற போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதேவேளை சுமார் 1 லட்சம் சுவிஸ் பிராங்குகள் பணம், கிரிப்டோ நாணய சொத்துகள் மற்றும் போதைப் பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பல பொருட்களும் பறிமுதலாகின. இந்த விசாரணையின் போது 25 மற்றும் 26 வயதுடைய துருக்கி நாட்டவர்களை ஆர்கவ் கண்டோனல் போலீசார் கைது செய்தனர். பின்னர் பாடன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் விசாரணை காவலில் வைக்கப்பட்டனர். இருவருக்கு எதிராக சுவிட்சர்லாந்தின் போதைப் பொருள் சட்டத்தை கடுமையாக மீறியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் விற்பனை தற்போது டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக வேகமாக பரவி வருவதை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னர் இருண்ட தெருக்கள் அல்லது மறைமுக இடங்களில் நடந்த போதைப் பொருள் விற்பனை தற்போது பொதுவாக பயன்படுத்தப்படும் மெசேஜிங் தளங்கள் மற்றும் ஆன்லைன் தொடர்பு வலை அமைப்புகளுக்கு மாறிவிட்டதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் கிரிப்டோ நாணயங்கள் மற்றும் டிஜிட்டல் நிதி அமைப்புகள் மூலம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை மறைக்க முயற்சிப்பது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இத்தகைய வழக்குகளை விசாரிக்க உயர் தொழில்நுட்ப அறிவு, டிஜிட்டல் தடய ஆய்வு திறன் மற்றும் பல்வேறு விசாரணை பிரிவுகளுக்கிடையான நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியமாகிவிட்டதாக அதிகாரிகள் வலியுறுத்தினர். சுமார் 12 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த நடவடிக்கை சட்டவிரோத போதைப்பொருள் விற்பனைக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய வெற்றியாக கருதப்படுவதாக ஆர்கவ் அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் நீதிமன்றில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை கைது செய்யப்பட்ட இருவரும் சட்டப்படி நிரபராதிகள் என்ற அடிப்படை விதி தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள நோ டு 10 மில்லியன் பிரேரணைக்கு எதிராக தற்போது மருத்துவ துறையினரும் வெளிப்படையாக குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்த இந்த பிரேரணை நாட்டின் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டக்கூடாது என்பதையும் அதற்காக குடியேற்றத்தை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. இந்த விவகாரம் ஜூன் 14ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்கெடுப்புக்கு வரவுள்ள நிலையில் தற்போது சுவிட்சர்லாந்தின் சுகாதாரத்துறையில் உருவாகி வரும் பணியாளர் பற்றாக்குறை முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. இந்த பிரேரணை எதிர்ப்பவர்கள் கூறுவதன்படி சுவிட்சர்லாந்தின் மருத்துவ அமைப்பு ஏற்கனவே வெளிநாட்டு பணியாளர்களை பெரிதும் நம்பியுள்ளது. தற்போது நாட்டில் பணிபுரியும் மருத்துவர்களின் 40%க்கும் அதிகமானோர் வெளிநாடுகளில் பயிற்சி பெற்றவர்கள். அதேபோல் செவிலியர் பணியாளர்களில் சுமார் காலாண்டு பகுதி வெளிநாட்டு பயிற்சி பெற்றவர்களாக உள்ளனர். மருத்துவ மற்றும் பராமரிப்பு துறை பிரதிநிதிகள் எச்சரிப்பதன்படி மக்கள் முதிர்வு வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 30,000 பராமரிப்பு பணியாளர்கள் பற்றாக்குறை உருவாக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடியேற்றத்தை மேலும் கட்டுப்படுத்துவது சுவிட்சர்லாந்தின் சுகாதார அமைப்பை கடுமையாக பாதிக்கலாம் என மருத்துவத்துறையினர் எச்சரிக்கின்றனர். இருப்பினும் இந்த பிரேரணை ஆதரிப்பவர்கள் வேறுபட்ட கருத்தை முன்வைக்கின்றனர். அத்தியாவசிய மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்களை வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து கொண்டுவர முடியும் என்றும் இந்த திட்டம் முழுமையான குடியேற்ற தடை கிடையாது என்றும் விளக்குகின்றனர். இந்த விவகாரம் தற்போது சுவிட்சர்லாந்தின் எதிர்கால மக்கள் தொகை, பொருளாதாரம் மற்றும் சமூக சேவைகள் குறித்து இடம்பெறும் மிகப்பெரிய அரசியல் விவாதங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் பல மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான பணம், ஆடம்பர பொருட்கள், வாகனங்கள் மற்றும் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை போதைப் பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பெரிய அளவிலான பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதி என மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சுவிட்சர்லாந்து மத்திய போலீஸ் அலுவலகம் இணைந்து மே 5ஆம் தேதி ஆர்கவ், சுவிஸ், சோக் மற்றும் ஜெனிவா கண்டோன்களில் வீட்டு சோதனைகளை மேற்கொண்டன. இந்த சோதனைகளின் போது 2 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை தாண்டிய பணம் மற்றும் ஆடம்பர ஆபரண
உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 11 மில்லியன் பிராங்குகள் மதிப்புள்ள வாகனங்கள் மற்றும் சொத்துக்களும் அதிகாரிகளால் முடக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையின் போது ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை காவலில் உள்ளார். மற்றொரு சந்தேக நபர் ஏற்கனவே வெளிநாட்டில் போதைப்பொருள் சட்ட மீறல் மற்றும் குற்றவியல் அமைப்பில் பங்கேற்ற குற்றச்சாட்டுகளுக்கென சிறை தண்டனை அனுபவிக்கிறார். இந்த வழக்கின் அடிப்படையாக பெட்போல் வழங்கிய குற்றப்பதிவு மற்றும் நீண்டகால போலீஸ் விசாரணைகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விசாரணையாளர்களின் சந்தேகப்படி குறைந்தது 8.1 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான போதைப்பொருள் வருமானத்தை சட்டபூர்வ பணமாக மாற்ற முயற்சி செய்யப்பட்டிருக்கலாம். அதற்காக பல்வேறு நிதி நிறுவனங்களில் பெருமளவு பணம் வைப்பு செய்யப்பட்டதோடு அதே பணத்தை பயன்படுத்தி நகைகள், விலை உயர்ந்த கற்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அவை விற்பனை செய்யப்பட்டு கிடைத்த தொகைகள் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சட்டவிரோத பணம் ஆடம்பர வீடுகள் மற்றும் உயர்தர வாகனங்களில் முதலீடு செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். வீட்டு சோதனைகளின் போது அதிகாரிகள் பல பாதுகாப்பு பெட்டிகளை கண்டுபிடித்தனர். அவற்றில் சுமார் 1.3 மில்லியன் பிராங்குகள் பணம் மற்றும் 1 மில்லியன் பிராங்குகளை தாண்டிய மதிப்புள்ள நகைகள் மற்றும் ஆடம்பர கடிகாரங்கள் இருந்துள்ளன. இதனோடு சுமார் 1.2 மில்லியன் பிராங்குகள் மதிப்புள்ள 5 ஆடம்பர கார்கள் பறிமுதலாகின. மேலும் 9.6 மில்லியன் பிராங்குகள் மதிப்பான பல சொத்துகளும் நிலப்பதிவு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தவறான தகவல்களை வழங்கி சுவிட்சர்லாந்து குடியிருப்பு அனுமதி பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்திலும் மற்றொரு புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் நீதிமன்றில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டப்படி நிரபராதிகள் என்ற அடிப்படை விதி தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swissthamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.